2023 செப்டம்பர் மாதம் என் ஃப்ரெண்டு மூலியமா ஒருத்தர் மூலியமா இவங்க வந்து அறிமுகமாக வராங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்டென்ஷனா வந்து என்னை அறிமுகப்படுத்தி சொல்லி கேட்டுதான் இவங்க வந்து என்கிட்ட அறிமுகமாயிருக்காங்க. எனக்கு தெரிய வந்துச்சு. வந்த உடனே பேசினாங்க, நல்லா ஃப்ரெண்டா பண்ணாங்க. ஒரு 2 நாள் பேசிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க, வாய்ஸ் ஓவர்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஜென்ரலா 2 நாள் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கோம். அப்பதான் சொன்னாங்க, நான் சிங்கிள் பேரண்ட், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும்போது, அப்படியா பார்க்கலாம், நானும் அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் 10 நாள் அப்படிங்கும்போது அவங்க அம்மா கூட்டு போய் இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்க வீட்டை வச்சு என்ன பேசுறாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி இருக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும், என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறா, கல்யாணம் பண்ணிங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் டிராவல் ஆகிறாங்க. போகும்போது என்கேஜ்மெண்ட் பண்றோம், நான் ஒரு ரீல் போடுறதாங்க, எல்லாம் ஒன்றா பழகிட்டு கொஞ்ச நாள் போகும்போதே எனக்கு வந்து உங்களை மாதிரியே ஒரு பிசினஸ் செட் பண்ணணும்னு என்ன கேட்டாங்க. அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, ஒரு பிசினஸ்ல காசு ஏமாத்திக்காங்க. அதுக்கும் நான் சொல்ற ரீசன், ஒரு பிசினஸ் எனக்கு இம்ப்ரூவ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஒரு இடத்த சொல்லி விடுறோம். அந்த ஓனர்கிட்ட டேரக்டா பேசுறாங்க. 8 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க அந்த இடத்த எடுக்கிறாங்க. ஒரு 2 மாசம் ரன் பண்றாங்க. இவங்க எதிர்பார்த்தது நடக்கலன்னு உடனே யாரோ அது ஹராமன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த காசை திருப்பி வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் உட்காந்துட்டு கிண்டி ஸ்டேஷன்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காசை திருப்பி வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க அக்கௌண்ட்லேயே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஜனவரி 15ஆம் தேதி அவங்க அமௌண்ட்டை திருப்பி போயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்களோட டிராவல் பண்ணி தான் இருந்திருக்காங்க. நான் என்னன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் காசு கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருக்கேன். என் ஜுவல்ஸ் அங்கே இருக்கு. என்னோட எவ்வளவு கொடுத்துருப்பீங்க சார்? இது வரைக்கும் ஒரு 18 கிட்ட இருக்கும். நான் வெளியில வாங்கி கொடுத்தது எல்லாமே பார்த்தாங்க. அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பிளஸ் இல்லாம ஒரு 4-5 லட்ச ரூபா நகையும் இருக்கு. என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரு 2 வண்டியோட தான் அங்கே இருக்கு அவங்க கிட்ட. இதை கேட்டுருவேன், எங்க திருப்பி வந்து கேட்பேன்றதுனாலே அவங்க என்ன பண்ணா, மகளிர் ஆணையம் போய் எனக்கு கொடுக்குறாங்க. மகளிர் ஆணையம்ன்றது ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க, ஏதோ ஒரு விஷயம் அரெஸ்ட் பண்ணாங்க, இல்ல வந்து டவுரி கேட்டாங்க, காசு எவ்வளவு பண்ணாங்க, பரவாயில்ல, எதுவுமே இல்லாம எடுத்துட்டு கொடுத்தாங்க. ஏன்னா நான் எங்க திருப்பி கேட்டுருவேன்னு என்ன பிளாக் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. என்ன கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆட்சிகள் இந்த கல்யாணம் பண்ணது எப்படி பண்ணாம தெரியாமலாம் யாரும் பண்ணல, எல்லாம் தெரிஞ்சா, யாரும் குழந்தை கிடையாது, பார்த்துருப்பீங்க போட்டோவை எல்லாமே சொல்லிதான். ட்ரெஸ் எனக்கு முன்னாடி நாள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவங்க தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஒன்னே ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த ஷர்ட்டும் அந்த வேஷ்டி மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். மற்ற இது வரைக்கும் அந்த 6 மாசத்துல எல்லா செலவுமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி நாள் தான் போய் வாங்குறோம், அன்னைக்கு போடுறோம், அன்னைக்கு வெயிட் பண்றோம் 1 hour. எங்க வீட்டுல தெரிஞ்சவங்க வீட்டுல போறோம், அவங்க வீட்டுல அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியும், எல்லாமே பண்ணதுக்கும் அன்னைக்கு நைட்டு அவங்க இல்ல கல்யாணம் முதலாளமா என் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லி அவங்க அம்மா தான் என் வீட்டுக்கு அனுப்புறாங்க. என் வீட்டு தான் நம்ம இருக்கா. மறுநாள் நான் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்ல பிஎம் ஜுவல்லர்ஸ்ல திருப்பியும் போயிட்டு ஒரு செயின் நடமா இருந்தது, எங்க பூர்வீக செயின், அதையும் மூட்டா ஓட்ட கொடுக்குற ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்து அன்னைக்கு இவ்வளவு தான் இருக்காப்ல. மறுநாள் அவங்க பொண்ணை போய் ஹாஸ்டல்ல பார்த்து வரோம். அவங்க கங்கராஜ் சொல்றா, எல்லாமே 2 நாள் நல்லா தான் போகும். இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சது தெரியல, எனக்கு டிமாண்ட் அதிகமா வச்சு செய்வேன் சொல்லி எனக்கு சில கமிட்மெண்ட்லாம் கேட்டாங்க. நான் முடியாது, அந்த மாதிரி என்னால பண்ண முடியாது, இதுக்கு இன்டென்ஷனா இது வந்ததுனால இது கிளீனா தெரியுது ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த மாதிரி போயிட்டாங்க. நான் அப்பயுமே மகளிர் ஆணையம் சொல்லிட்டு வந்தேன், நீங்க என்ன சொல்றீங்க ஓகேங்க, அவங்க வீட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் போட நான் போற கேரக்டர் கிடையாது, நான் அந்த மாதிரி பீரியட் சுத்திட்டு உட்காந்த கேரக்டர்லாம் கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு சினிமால தான் வந்திருக்கேன். எல்லாமே எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் பிறந்து வளர்ந்த எல்லாமே சினிமா தான். நான் இன்னைக்கும் நடிகர் சங்க மெம்பராக தான் இருக்கேன். இது இல்லாமல் ஈவெண்ட்ஸ் எனக்கு ப்ரொஃபஷனலா பிசினஸ் 5 வருஷமா போயிட்டு எனக்கு 5 ஸ்டாஃப் வேலை பார்த்துட்டா நான் ப்ராப்பரா 80% பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேஷன்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கு, சம்மன் கொடுத்தாங்க, அவங்க ஆஜராகல. என்ன பண்ணலாம், மேல் கொண்டு நீங்க கோர்ட் கூட பார்த்துக்கலாம், கோர்ட் கொடுத்து மாற்றி அட்வொகேட் சார்.